வாக்கிங் போனா வெயிட் லாஸ் ஆகுமா? வாக்கிங் போனா கண்டிப்பா டயட் இருக்கணுமா? நீங்க உங்க வெயிட்டை குறைக்க எத்தனை கிலோமீட்டர் எக்ஸாக்ட்டா வாக்கிங் போறீங்க? வாக்கிங் போனா சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? வாக்கிங்ல எது பெஸ்ட்? த்ரெட்மில்ல வாக்கிங் போறது பெஸ்ட்டா இல்ல அவுட்டோர்ல வாக்கிங் போறது பெஸ்ட்டா? வயசானவங்க வாக்கிங் போகலாமா? வாக்கிங் போறதுக்கு ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியமா? சாப்பிட்டு நைட்ல வாக்கிங் போகலாமா? நான் டெய்லி 2 தடவை வாக்கிங் போகலாமா? 8 வடிவ வாக்கிங் போனா வெயிட் லாஸ் ஆகுமா? வாக்கிங் போனா சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா? இது எல்லாருக்கும் இருக்க டவுட். இதுக்கு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது 1 மில்லியன் தாண்டி போயிருக்கு. அந்த வீடியோவில் இருக்க கமெண்ட் செக்ஷனை நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும் வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு. இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நானே 55 கிலோ ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு 80% ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வாக்கிங் தான். நான் மட்டும் இல்லை, நம்மளோட கம்யூனிட்டி டிடிஎஸ் மோட்டிவேஷனில் மோர் தென் 25,000 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இதில் இருக்க அத்தனை பேரும் வாக்கிங்கும் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டே வேணாம், 100% வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகும். வாக்கிங் போனால் கண்டிப்பாக டயட் இருக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் டயட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் டயட் இல்லாமல் வாக்கிங் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபியூ கேஜஸ் குறையும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிளாட்டோவில் ரீச் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ராப்பரான டயட்டில் இருந்தால் மட்டும்தான் ப்ராக்ரஸ் பண்ண முடியுமே தவிர சிம்பிளாக வாக்கிங் போயிட்டு எப்பவும் இருக்கிற லைஃப் ஸ்டைல்லே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட்டே குறையாது. நீங்க உங்க வெயிட்டை குறைக்க எத்தனை கிலோமீட்டர் எக்ஸாக்ட்டா வாக்கிங் போனீங்க? இங்க எக்ஸாக்ட்டான கிலோமீட்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் 127 கிலோ இருக்கும்போது என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் கூட வாக்கிங் போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட டைமை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், தூரத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 300 மீட்டர் போக ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் அது 1/2 கிலோமீட்டரா மாறிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல 1 கிலோமீட்டரா மாறிச்சு. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆச்சு, 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஆச்சு. அப்புறம் 10 கிலோமீட்டர் வரைக்கும் போக ஆரம்பிச்சேன். இப்போலாம் வாரத்தில் 3 நாள் தான் வாக்கிங் போறேன். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆரம்பிக்கும் போது கம்மியான கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சாலும் போக போக உங்களோட வெயிட் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா உங்களால டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் 3 கிலோமீட்டர் டார்கெட் வைங்க, அதுவே போதுமானது. ஆனா கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால 10லேருந்து 15 கிலோமீட்டர் கூட வெயிட் குறைய குறைய போக முடியும். வாக்கிங் போனா சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? குறிப்பா முட்டி தேஞ்சிருமா? வாக்கிங் போனால் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே வராது. குறிப்பாக முட்டியெல்லாம் தேயாது. நம்மளுக்கு காலுன்னு ஒன்று கொடுத்துருக்கிறது நடக்கிறதுக்காக தான். அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நீ பெயின் வருதுன்னா நீயை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு மசில் அண்ட் போன் வீக்காக இருக்கிறதுனால தான் நீ ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது, ஓவர் வெயிட்டாக இருக்க எல்லாருக்குமே நீ பெயின் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து வாக்கிங் போகாமல் இருந்தால் நீ பெயின் சரியாகாது. வாக்கிங் போய் டயட் இருந்து வெயிட்டை குறைச்சாதான் நீ பெயின் சரியாகும். அதனால் யார் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், நீ தேஞ்சிரும்னு சொன்னாலும் நம்பாமல் உங்கள் நீயை ஸ்ட்ரென்தன் பண்ணி வாக்கிங்கை அதிகப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு குறைய குறைய உங்கள் நீ ஸ்ட்ரென்தன் ஆகும், பெயின் எல்லாம் பறந்து போயிடும். நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கேன், என்னால் வாக்கிங்கே போக முடியல, நான் என்ன தான் பண்ணுறது? இந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டயட் இருந்து கொஞ்சம் வெயிட்டை குறைக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 கிலோமீட்டர் போங்க, 1 கிலோமீட்டர் போங்க. இப்படியே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே உங்களால் ஈஸியாக 10 கிலோமீட்டர் வரைக்கும் வாக்கிங் போக முடியும். அதுக்கு நான் தான் உதாரணம். 127 கிலோவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டயட்டை ஸ்டார்ட் பண்ணி 109 கிலோ வரைக்கும் வந்தேன். அதுக்கு அடுத்தது வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். தொடர்ந்து 3 மாதம் போனேன். ஆரம்பிக்கும் போது 1 கிலோமீட்டர் கூட போக முடியாமல் இருந்தேன்னா முடிக்கும் போது 10 கிலோமீட்டர் வரைக்கும் போக ஆரம்பித்தேன். ஈஸியாக 3 மாதத்தில் 17 கிலோ கொழுப்பை குறைச்சேன். அதனால ஓவர் வெயிட்டா இருக்கேன், வாக்கிங் போக முடியலன்னு உங்க வெயிட் லாஸ் ஜர்னியை தள்ளி போடாதீங்க. டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஈஸியா உங்க கோலை அச்சீவ் பண்ணிடலாம். வயசானவங்க வாக்கிங் போகலாமா? தாராளமா போகலாம். வாக்கிங் போறது உங்களோட கார்டியோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூட் ஸ்விங் எல்லாமே குறையும். வயசானவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். அதனால எந்த வயசாக இருந்தாலும் சரி தாராளமாக வாக்கிங் போகலாம். அதில் வெயிட் குறையிறதை தாண்டி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சந்தேகமே வேணாம், தாராளமாக வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகிறதுக்கு ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியமா? என்ன கேட்டிங்கன்னா வாக்கிங் போக ஷூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அந்த காலத்துலலாம் ஷூ போட்டால் நடந்தாங்கன்ற வியாக்கியானமான கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்கிறது ரொம்ப ஒபிஸாக இருக்கவங்களுக்கு தடுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் குண்டா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கால் அடிக்கடி பிசங்கிக்கும் என்னோடய வெயிட்டை தாங்காமல். இந்த மாதிரி இருக்கும்போது கால் சுளுக்கிக்கிச்சுனாலோ இல்லை கழுத்து அடிக்கி நம்ம தடுக்கி விழுந்துட்டோனாலோ ஜேர்னியை குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு எடுக்கிற முயற்சியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். அதில் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் ஆச்சுன்னா நம்மளால் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியாது. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக ஆரம்பிக்கிற நீங்கள் ஷூ மாட்ட கஷ்டமாக இருக்குது, இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு யோசிக்காமல் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களோட ஆங்கிள் இன்ஜுரி, நீ இன்ஜுரி இதுலேருந்துலாம் தப்பிக்க முடியும். ஜேர்னியை ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லோக்கலாக ₹300 ₹400 வாங்காமல் ஒரு பிராண்டட் ஷூவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வெயிட்டை குறைக்க இன்னுமே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வாக்கிங் போய் வெயிட்டை குறைச்சே நீங்கள் கூடவே பேசிக் எக்ஸசைஸ்னு வீடியோ போட்டிருக்கீங்க, ஜிம்முக்கும் போயிருக்கீங்க. இப்போ இதில் எது உண்மை, எதை பண்ணி நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்க? நான் வாக்கிங் போனால் வெயிட் குறையும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வாக்கிங் போனாலே வெயிட் குறையும். ஆனால் வாக்கிங் போய் மட்டும் வெயிட்டை குறைங்கன்னு சொல்லலை, அதுவும் ஒரு ஸ்டெப். இது கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணால் தான் உங்கள் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குட் ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும், உங்கள் மெட்டபாலிக் ரேட்டும் அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் வாக்கு. இப்போ நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னா எடுத்தோடனே வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணும்போது எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்க்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே உங்கள் உடம்பு மாறதை பார்த்து நீங்கள் ஜிம்லையும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஜிம்முக்கு போனால் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னா டயட் ரொம்ப முக்கியம். டயட் கூட கார்டியோ ஆக்டிவிட்டியான வாக்கிங் முக்கியம். இது கூடவே எக்ஸசைஸும் முக்கியம். இது மூணையும் கம்பைன் பண்ணி செய்யும்போது தான் உங்களால் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். சாப்பிட்டு நைட்டில் வாக்கிங் போகலாமா? தாராளமாக போகலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சாப்பிட்டோன்னே வாக்கிங் போகாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மிதமான வாக்கிங் போகிறதுனால உங்களுக்கு நல்ல டைஜஷன் கிடைக்கும், உங்கள் பிளட் சுகர் நார்மல் லெவலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் போகலாம். பட் ஹெவியான வாக்கிங் பண்ணாதீங்க. நார்மல் வாக் பண்ணிவிட்டு வந்து படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். வாக்கிங்கில் எது பெஸ்ட்டு? த்ரெட்மில்லில் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டா இல்லை அவுட்டோரில் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டா? கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ எதில் நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்றதை விட எவ்வளோ நாள் போகிறீங்க, எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக போகிறீங்கன்றதில் தான் ரிசல்ட் அதிகம். இப்போ த்ரெட்மில்லில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோரில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. மழை காலத்துலலாம் வீட்லேயே அழகாக வாக்கிங் போயிடலாம். உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அரை மணி நேரம் நம்ம வாக்கிங் போகணும், வீட்லேயே இருக்குன்னு ஈஸியாக போயிடலாம். இதே நீங்கள் அவுட்டோர் போகணுன்னும் போது நிறைய தடங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மழை காலம் வந்தால் எப்படி வாக்கிங் போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லலாம், இல்லைனா டிராஃபிக்காக இருக்கலாம், வெயிலில் போக முடியாமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது ஆக்சசபிளாக இருக்கோ அதையே சூஸ் பண்ணுங்கள். எதில் வாக்கிங் போனாலும் வெயிட் லாஸ் ஆகும். கான்செப்ட் கேலரிஸ், அதாவது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கூட்ட போகிறோம், நம்மளோட கேலரிஸை பேர்ன் பண்ண போகிறோம், ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் போனால் தான் ஆகும், அதில் போனால் தான் ஆகும் இல்லை, எதில் போனாலும் வெயிட் லாஸ் ஆகும். நான் டெய்லியும் 2 தடவை வாக்கிங் போகலாமா? தாராளமாக 2 தடவை வாக்கிங் போகலாம், உங்களுக்கு டைம் இருக்குன்னா. ஆனால் வெறும் வாக்கிங்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை வாக்கிங் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு வேளை எக்ஸசைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இன்னும் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணலாம். வாக்கிங் ஈஸியாக இருக்குன்னு நிறைய பேர் 2 டைம் சூஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்கள் வாக்கிங் மட்டுமே பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மசில் லாஸ் அதிகமாக இருக்கும், டெஸ்டோஸ்டெரானும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் ஒரு ப்ராப்பரான டயட் கூடவே வாக்கிங், அது கூட எக்ஸசைஸை ஆட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக டைம் அதிகமாக இருக்குன்றவங்க எக்ஸசைஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. இது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ 2 வேளை வாக்கிங் போகலாமான்னு கேட்டால் டைம் இருந்தால் தாராளமாக போகலாம். ஆனால் கூடவே எக்ஸசைஸும் பண்ணுங்கள், வெறும் வாக்கிங் மட்டும் போகாதீங்க. 8 வடிவ வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமா? அது போனால் வேகமாக வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. வாக்கிங் போனாலே வெயிட் லாஸ் ஆகும். 8 வடிவ வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் நீங்கள் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டினா தாராளமாக வெயிட் லாஸ் ஆகும். வெறும் 8 வடிவ வாக்கிங் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. ஸ்டார்டிங்கில் வேணால் ஃபியூ கேஜஸ் குறையலாம், போக போக வந்து வெயிட் லாஸ் பிளாட்டுவை ரீச் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களால் அதில் வேகமாக நடக்க முடியாது. இதையும் தாண்டி வந்து வெயிட் வாக் பண்ணால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு இடம் இல்லை, வீட்டில் சின்ன இடம் தான் இருக்குது, நான் இதுக்குள்ளே வாக்கிங் போகணும், எனக்கு போர் அடிக்குதுன்றவங்க தாராளமாக 8 வாக் போகலாம். பட் நார்மல் வாக்கில் ஸ்பீடாக நடக்க ட்ரை பண்ணுங்கள். அது மூலமாக தான் உங்களால் வேகமாக கேலரிஸ். வாக்கிங் போனால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டயபெட்டிக் வராமல் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக தடுக்க முடியும். உங்கள் பிளட் சுகர் லெவலை நீங்கள் வாக்கிங் போகிறது மூலமாக நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் போகிறதால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை இன்னும் உதாரணத்தோடு சொல்லணும்னா, காட்டில் இருக்க யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 40லேருந்து 50 கிலோமீட்டர் நடக்கும். அந்த யானைகள் எதுக்குமே வந்து சுகர் வராது, அதாவது டயபெட்டிக் கிடையாது. ஆனால் நம்ம கோயிலில் இருக்க யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த யானைக்கு சுகர் உள்ளதால் வாழைப்பழம் கொடுக்காதீர்கள்ன்ட்டு. காரணம் என்னென்னா அதை நம்ம கட்டி போட்டு ஐடியல் ஆக்கிடுறோம். ஸோ அதால் டெய்லியும் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல. இதால் தான் வந்து யானைகளுக்கே சுகர் வருது. ஸோ ஆக்டிவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சுகரை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம். நடக்கிறது மூலமாக சுகரை குறைக்கலாம். அது கூடவே ஒரு ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் சுகரு பறந்தே போயிடும். இந்த வாக்கிங்கை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட பார்ட் 2ஆக பண்ணிடலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கலாம், கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ வாக்கிங் போகிறத ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 30 மினிட்ஸ் வாக்கிங் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த 30 மினிட்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கலான்னு கேட்குறத விட அந்த 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களால் 1 கிலோமீட்டர் பண்ண முடியும், போக போக 3 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணணுன்றதை டார்கெட்டாக வச்சு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ தூரத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ உங்கள் பேஸ் ஏறும், பேஸ் ஏறினா ஹார்ட் ரேட் ஏறும், ஹார்ட் ரேட் ஏறினா ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் வேகமாக நடக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.